Hello friends, so welcome to the third part of inequalities. So here we will see some questions. So first question, find the minimum value of minimum value of 6 plus x into 12 plus x divided by 4 plus x where x is greater than minus 4. Okay. ஸோ இந்த எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் ஃபோர்ன்ற க்ளூ எது கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஒருவேளை எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஃபோராக இருந்திருந்ததுன்னா ஸோ இதுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் வந்து நாட் டிஃபைன்டுன்னு வந்திருக்குமா பிகாஸ் எக்ஸோட வேல்யூ நான் மைனஸ் ஃபோர்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஐ வில் கெட் த டினாமினேட்டர் ஜீரோ அண்ட் அதனால நான் வந்து இது நாட் டிஃபைன்டுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் ஃபோர்ன்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லெட் ஓகே வேற கலர் எடுத்துக்கலாம் சொல்யூஷன்ஸ்க்கு. let a is equal to x plus 4 எடுத்துக்கலாமா? இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க 6 plus x into 12 plus x divided by 4 plus x ஆ? இப்போ இந்த 6 plus x நான் என்ன எழுதுறேன்னா ஸோ அதை வந்து a plus 2 எழுதிக்கலாமா? பிகாஸ் a வந்து x plus 4 அது கூட ஒரு 2 பேலன்ஸா இருக்கா? ஸோ a plus 2 into a plus 8 வருமா? இங்க divided by a இருக்குமா? ஓகே ஸோ ஃபைண்ட் த மினிமம் வேல்யூன்னு தான் கேட்டிருக்கான். ஓகே ஸோ சால்வ் பண்ணுவோம். ஸோ மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குமா? தட் வில் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் 10a பிளஸ் 16 டிவைடட் பை ஏ. கரெக்டா? இப்போ நான் எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலா டிவைட் பண்ண போறேன். தட் இஸ் ஸ்பிளிட் த டேர்ம்ஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை a பிளஸ் 10a டிவைடட் பை a plus 16 by a. கரெக்டா? இப்போ a கேன்சல் ஆகும், இங்கேயும் a கேன்சல் ஆகும். அப்போ a plus 10 plus 16 by a. ஓகேவா? எனக்கு இதோட மினிமம் வேல்யூ வேணுமா? இதுல 10 வந்து கான்ஸ்டன்ட். கரெக்டா? ஸோ என்னால் 10 எதுவுமே பண்ண முடியாது. இந்த ரிமைனிங் இருக்கா a and 16 by a. ஸோ அந்த a and 16 by a ஓட மினிமம் வேல்யூ என்னவா இருக்கும்? So to find the minimum value of two numbers, we can compare the arithmetic mean and geometric mean of the given numbers. Okay வா? இல்லனா given terms. Okay. So இப்போ என்ன கொடுத்திருக்கான்? a plus 16 by a plus 10 இதோட minimum value எனக்கு வேணும். Okay. So இப்போ 10 constant அதனால a and a by 16 by a தான். ஓகேவா? So a 16 by a. ஓகேவா? So for the இந்த ரெண்டு நம்பருக்கு am will be greater than or equal to gm. இப்போ arithmetic mean of two numbers என்ன? Sum of the numbers divided by total number of numbers. கரெக்டா? So அப்போ a plus 16 by a divided by 2 will be greater than or equal to geometric mean என்ன? Product of the numbers into whole power 1 by n. அப்போ a into 16 by a the whole power 1 by 2. So அப்போ a வும் a வும் கேன்சல் ஆகும். 16 power 1 by 2 னா 4 அப்போ a plus 16 by a divided by 2 is greater than or equal to 4. அப்போ a plus 16 by a is greater than or equal to 8. அப்ப minimum value, so the minimum value for a plus 16 by a will be equal to 8. ஓகேவா? அப்போ overall minimum value என்ன? overall என்ன இருந்துச்சு நமக்கு? a plus 16 by a plus 10 a plus 16 by a ஓட minimum value 8. ஆல்ரெடி அந்த 10 வந்து கான்ஸ்டன்ட். அப்ப minimum value for the given expression is 18. okay. Yes, so the minimum value of the given expression is 18. ஓகேவா? So அடுத்த question, if x is greater than minus 6. okay, if x is greater than minus 6, then find the minimum value of 9 plus x into 18 plus x divided by 6 plus x.
ஓகேவா? ஸோ இங்கேயும் போன கொஸ்டின் மாதிரியே தான் பண்ண போறோம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் எக்ஸ். அப்போ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் என்ன? 9 பிளஸ் எக்ஸ் இன்டூ 18 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 6 பிளஸ் எக்ஸா. ஸோ அப்போ இது என்னவா சேஞ்ச் ஆகும்? 6 பிளஸ் எக்ஸ் வந்து ஏனா மேல் நியூமரேட்டர்ல ஏ பிளஸ் 3 இன்டூ ஏ பிளஸ் 12 இருக்குமா? கரெக்டா? ஏன்னா 6 பிளஸ் 3 வந்து 9, 6 பிளஸ் 12 வந்து 18 டிவைடட் பை ஏ இருக்குமா? ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் 15a பிளஸ் 12 இன்டூ 3 36 டிவைடட் பை ஏ இருக்கும். ஸோ ஸ்பிளிட் த டேர்ம்ஸ். ஸோ ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஏ பிளஸ் 15 டிவைடட் பை ஏ 15a டிவைடட் பை ஏ பிளஸ் 36 டிவைடட் பை ஏ. ஓகேவா? ஸோ எனக்கு லாஸ்ட்ல என்ன இருக்கும்? a பிளஸ் 15 பிளஸ் 36 பை ஏ இருக்குமா? ஸோ ஐ வாண்ட் த மினிமம் வேல்யூ. கரெக்ட்? ஸோ 15 வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. a பிளஸ் 36 பை a ஓட மினிமம் வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? a, 36 by a. Okay. See, இந்த ரெண்டு நம்பர்ஸோட arithmetic mean will be always greater than or equal to the geometric mean. So am formula என்ன? a plus 36 divided by a whole divided by 2 will be greater than or equal to a into 36 divided by a the whole power 1 by 2. கரெக்டா? So a cancel ஆகும். அப்ப a plus 36 by a divided by 2 will be greater than or equal to 36 power 1 by 2 na 6. So finally a plus 36 by a will be greater than or equal to 12. Okay. So the minimum value for a plus 36 by a will be 12. Okay va? Appo overall minimum value enna? A plus 36 by a plus 15 தான் overall minimum value. Correct? 15 தான் இருந்துச்சு. இப்போ a plus 36 by a ஓட minimum value 12. 12 plus 15 that is 27. Okay. So the answer for this question is 27. அடுத்த question. If 2x divided by 3x plus 1 plus 1 by x is greater than 0, then find the range of real values of x. Okay. Then find the range of real values of x. Okay. Okay, so let's do it. So இப்போ கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷனை ஃபர்ஸ்ட் நான் ஒரு சிங்கிள் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு கொண்டு வரலாம். இங்க வந்து ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கா, அதாவது 2x டிவைடட் பை 3x plus 1 plus 1 by x இருக்கா. ஸோ அதை என்டையர் திங்கை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நான் ஒரு சிங்கிள் திங்க்கு கொண்டு வரேன். ஓகேவா? அடுத்து அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த ரேஞ்ச் ஃபார் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்கான். ஓகே. ஸோ ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஆக்சுவலாக இது ரெண்டு டைப்ல போடலாம். தட் இஸ் அதை வந்து ஒரு இதை அதாவது ஹோல் இதை வந்து ஒய்க்கு ஈக்குவேட் பண்ணி ரியல் வேல்யூவா இருந்ததுன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரியல் வேல்யூக்கு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்ன? b ஸ்கொயர் மைனஸ் 4ac will be greater than or equal to 0வா? அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாவே கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சு அதுல வர பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் ரேஞ்ச் ஆஃப் ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸா இருக்கும். ஓகே. ஸோ அந்த ரெண்டு மெத்தட்லயுமே போடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ 2x divided by 3x plus 1 plus 1 by x is greater than 0வா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 2x ஸ்கொயர் plus 3x plus 1 divided by 3x square plus x இருக்கும். வேணா அது இப்படி இருக்கட்டும். x into 3x plus 1 is greater than 0. ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணுமா? ஸோ 2னா 1 2னு பிரிக்கும். இப்போ divided by 2 divided by 2 1. ஸோ நியூமரேட்டர்ல வந்து 2x plus 1 into x plus 1 divided by x into 3x plus 1 is greater than 0. இப்போ அடுத்து என்ன ஸ்டெப்பா இருக்கும்? ஸோ கீழே வந்து டினாமினேட்டர்ல எல்லாமே பவர் 1 இருக்கா?
ஸோ எனக்கு அதோட சைன் வந்து தெரியாது கரெக்டா. டினாமினேட்டர்ல இருக்க எக்ஸ் இன்டூ 3x பிளஸ் ஒன்னோட சைன் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியாது. ஓகே, ஸோ இப்போ இன்கேஸ் அது நெகட்டிவா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இன்இக்வாலிட்டியோட சைன் சேஞ்ச் ஆகுமா, கிரேட்டர் தென்னா இருக்கிறது லெஸ் தென்னா மாறும். ஸோ அதனால நான் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல இந்த எக்ஸ் இன்டூ 3x பிளஸ் ஒன்னை மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், நியூமரேட்டர்ல 2x plus 1 into x plus 1 into x into 3x plus 1 இருக்குமா. டினாமினேட்டர் என்னவா இருக்கும், இது அப்படியே ஸ்கொயர் ஆயிடுமா, x ஸ்கொயர் into 3x plus 1 the whole square ஆயிடுமா. இப்ப ஸ்கொயர் ஆஃப் எனி நம்பர் will be பாசிட்டிவ் நம்பர் கரெக்டா. இப்போ ஸ்கொயர் அது நெகட்டிவ் நம்பரா இருந்தாலும் சரி பாசிட்டிவ் நம்பரா இருந்தாலும் சரி நான் அந்த நம்பரை ஸ்கொயர் பண்றப்ப எனக்கு கன்ஃபார்மா பாசிட்டிவ் நம்பர் தான் வரும். ஓகே, சோ அதனால இப்ப இந்த டினாமினேட்டர் நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா எனக்கு 0 வந்துரும், இன்இக்வாலிட்டியும் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா. சோ இங்க என்ன இருக்கும், 2x plus 1 into x plus 1 into x into 3x plus 1 is greater than 0. இப்போ what are the critical points? So critical points வந்து minus 1 by 2, minus 1, 0, minus 1 by 3. So அந்த இதெல்லாம் plot பண்ணலாமா. So first 0 இங்க வரும், அடுத்தது minus 1 by 3 தானே வரும், ஏன்னா minus 1 by 3 னா 0.33 இருக்கும். minus 1 by 3, அடுத்து minus 1 by 2, லாஸ்டா தான் minus 1 வரும். ஓகேவா. இப்போ இந்த எனக்கு எத்தனை ஜோன்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 ஜோன்ஸ் இருக்கா. இதுல ஏதோ ஒரு இது கண்டுபிடிச்சா போதும், ஏன்னா இது எல்லாமே ஆட் பவர். ஆட் பவர்னா சைன் அப்படியே ஆல்டர்னேட்டா வருமா. இப்போ ஃபர்ஸ்ட் 0க்கு மேல இருக்க வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இப்போ நான் வந்து எக்ஸுக்கு வந்து நான் 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு என்டையர் திங் பாசிட்டிவ் தான் வரும். அப்போ இது பிளஸ், அதாவது 0க்கு மேல எந்த வேல்யூ போட்டாலும் பிளஸ். அப்ப இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். ஓகேவா. அப்ப ரியல் நம்பர்ஸ் வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 1 வரை மைனஸ் 1 வரைக்கும். அடுத்தது யூனியன் ஆஃப் மைனஸ் 1 by 2 ல இருந்து மைனஸ் 1 by 3 வரைக்கும். யூனியன் ஆஃப் 0ல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகேவா. கிளியர். இந்த क्वेश्चन புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கேன்ட்டு. சோ ஆக்சுவலா இந்த பிளஸ் மைனஸ் வந்து எப்படி நான் போட்டேன்றது இது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வீடியோல நான் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதாவது ஆட் பவரா இருந்தா எப்படி சைன் போடணும், ஈவன் பவரா இருந்ததுன்னா சேம் சைன் இருக்கும். ஓகே, அதாவது இங்க என்னன்னா ஜஸ்ட் இப்போ நான் 0க்கு அங்கிட்டு, அதாவது 0ல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு இந்த ஜோன் வந்து நான் பிளஸ்ன்னு போட்டிருக்கேனா, இந்த பிளஸ் நான் என்ன எப்படி போட்டேன்னா 0ல இருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டிக்குள்ளார இருக்க ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 இல்லைன்னா 10 எடுத்துக்கலாமா. பிகாஸ் 10 வந்து 0க்கும் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டிக்கும் நடுவுல இருக்க ரீஜன் தானே. ஓகே, அதுல ஒரு நம்பர் 10ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் 10 கொண்டு போய் இந்த கொடுத்திருக்கான்ல இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம கண்டுபிடிச்சோம்ல 2x plus 1 into x plus 1 into x into 3x plus 1, அதுல in terms of x க்கு நான் 10 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இப்போ நான் x க்கு 10 சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு பாசிட்டிவ் நம்பர் தானே ஒரு ஆன்சர். நம்பர் என்ன வேணாலும் இருக்கட்டும், பட் ஓவரால் ஆன்சர் எனக்கு பாசிட்டிவ்ல வருமா, எனக்கு அதுதான் வேணும். பாசிட்டிவ் நம்பர் வருமா நெகட்டிவ் நம்பர் வருமா, அதை மட்டும் நான் செக் பண்ணா போதும். ஓகே, எனக்கு பாசிட்டிவ் நம்பர் வந்துருச்சு. அடுத்து அப்ப நான் என்ன பண்ணணும்னா 0ல இருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி இருக்க அந்த ஜோனுக்கு நான் பிளஸ்ன்ற சிம்பிள் போடுறேன். தட் மீன்ஸ் அந்த ஜோன்ல இருக்க எந்த நம்பரை எடுத்து நான் அந்த ஈக்குவேஷன்ல போட்டாலும் எனக்கு அந்த என்னோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவா தான் இருக்க போகுது. ஓகேவா. அடுத்து இதுக்கு அடுத்துதான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம மல்டிப்ளை பண்றோம்ல, அதாவது மேல இருக்க ஃபேக்டர்ஸ் 2x plus 1 into x plus 1x into 3x plus 1, அது எல்லாமே அதோட என்டையர் பவர் வந்து 1 is an odd number. சோ எல்லா நம்பரோட பவரும் ஆட் நம்பரா இருக்கப்ப சோ நாம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இப்ப 0ல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு நான் பிளஸ்ன்னு வந்துச்சா, அப்போ அடுத்து அதுக்கு பக்கத்துல இருக்க ஜோனுக்கு வந்து நெகட்டிவா இருக்கும், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா. சோ நான் இத ஆக்சுவலா இந்த क्वेश्चन இவ்வளவுதான். கிளியர். இது வந்து நான் திரும்ப வந்து இந்த கான்செப்ட் மட்டும் நான் உங்களுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ x plus 1 into x plus 2 into x plus 3 into x plus 4 is greater than 0 ன்னு நான் வந்து ஒரு கண்டிஷன் கொண்டு வரேன். இப்போ what are the critical points? So critical points வந்து -1, -2, -3, -4. இப்போ நான் அந்த -1, -2 இது எல்லாத்தையுமே நான் நம்பர் லைன்ல பிளாட் பண்றேன். -1, -2, -3, -4. இந்த இடத்துல பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி இருக்கும், இந்த இடத்துல நெகட்டிவ் இன்ஃபினிட்டி இருக்கும். ஓகேவா. இப்ப நான் என்ன பண்றேன்னா இப்ப பிளஸ் இன்ஃபினிட்டி, அதாவது -1ல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி இந்த ஜோன்ல இருந்து ஏதோ ஒரு நம்பர் எடுத்து நான் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். எனக்கு என்ன வரும், சோ இங்க வந்து -1ல இருந்து -இன்ஃபினிட்டி வரைக்கும் போடுறோமா. அப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 0ன்ற நம்பர் இதுக்குள்ளார தான் இருக்கும். நான் வந்து x க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு வந்து ஐ வில் கெட் பாசிட்டிவ் நம்பரா, கரெக்டா இல்லையா.
அப்போ -1ல இருந்து +∞ வரைக்கும் நான் இந்த எந்த நம்பர் எடுத்து நான் இந்த ஈக்குவேஷன்ல போட்டாலும் எனக்கு ஆன்சர் பாசிட்டிவ் நம்பர் தான் வரும். ஓகேவா? அடுத்தது -1ல இருந்து -2 இந்த ரீஜன், ஓகேவா? இந்த ரீஜன்ல இருக்க ஏதோ ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் -1.5 எடுத்துப்போமா. இப்போ -1.5 எடுத்தனா எனக்கு இந்த இடத்துல, அதாவது -1.5னா இந்த இடத்துல -0.5 இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த இடத்துல எனக்கு பிளஸ்ல 0.5 இருக்குமா? இதுவும் பாசிட்டிவ் நம்பர் தான், இதுவும் பாசிட்டிவ் நம்பர் தான். கரெக்டா? அப்ப 3 பாசிட்டிவ் நம்பர், ஒரு நெகட்டிவ் நம்பர். அப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஓவராலா நெகட்டிவ் தான வரும். தட் மீன்ஸ் -1ல இருந்து -2 குள்ளார இருக்க எந்த நம்பர் எடுத்து நான் ஈக்குவேஷனுக்கு போட்டாலும் எனக்கு நெகட்டிவ் தான் வரும். ஓகேவா? அடுத்தது -2ல இருந்து -3 வரைக்கும் அதுக்குள்ளார இருந்து எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் 2.5 எடுத்துக்கலாமா? சோ 2.5 -2.5 எடுத்தனா எனக்கு ஒரு நிமிஷம் இதை எரேஸ் பண்ணிடுறேன். -2ல இருந்து -3 குள்ளார இருக்க எந்த நம்பர் எடுத்தாலும் எனக்கு இது நெகட்டிவா இருக்கும், இது நெகட்டிவா இருக்கும். இது ரெண்டும் பாசிட்டிவா இருக்குமா? இப்ப ரெண்டு நெகட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ண போறேன், ரெண்டு பாசிட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ண போறேன். எனக்கு ஓவராலா எனக்கு பாசிட்டிவ் தான ரிசல்ட் வரும். பிகாஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தான். அடுத்து 3 பிளஸ் மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு பிளஸ் தான் வரப்போகுது. அப்போ இந்த ரீஜன் எனக்கு பிளஸ்ஸா இருக்கும். அதே மாதிரி இது மைனஸா இருக்கும், இது பிளஸ்ஸா இருக்கும். கிளியரா? இது புரிஞ்சுச்சா? அதாவது இப்போ இது ஏன் இங்க பாருங்களேன், இங்க சைன் எல்லாமே ஆல்டர்னேட்டா வருதா? பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்ட்டு. அது ஏன்னா நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம்ல, அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்க ஃபேக்டர்ஸோட பவர் வந்து 1ஆ, கரெக்டா? அதாவது x plus 1னா x plus 1 the whole power 1ன்னு தான் அர்த்தம். x plus 2னால x plus 2 the whole power 1ன்னு தான் அர்த்தம். ஓகேவா? இப்ப அதுவே now let us see x plus 1 the whole power 1 into x plus 3 the whole square into x plus 5 the whole cube into x plus 7 வச்சுக்கலாமா? x plus 7 the whole power 4 that is greater than 0 ன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப what are the critical points? இப்ப critical points வந்து -1, -3, -5, -7. ஓகே, சோ பிளாட் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே நம்பர் லைன்ல பிளாட் பண்ணலாம். ஓகேவா? சோ -1, அடுத்து -3, -5, -7. இந்த இடத்துல மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும். here I will have plus infinity. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கேன்ல, இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸோட ஃபேக்டர்ஸ் வந்து ஈவன் பவரா ஆட் பவரான்றதை நான் பார்க்க போறேன். இப்ப -1னா x plus 1ன்றதான் அதோட ஃபேக்டர், அதோட பவர் வந்து ஆடா, சோ அதனால அதுக்கு மேல ஓன்னு போட்டுறேன். -3 வந்து ஈவனா, சோ e. -5க்கு வந்து ஆட் பவர், -7க்கு வந்து ஈவன் பவர். கரெக்டா? ஈவன் பவர்னா e. ஓகேவா? சோ இங்க என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் ஏதோ ஒரு வேல்யூ எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயுமே 0 எடுத்து செக் பண்ணுங்க, அதுதான் கன்வீனியன்ட்டா இருக்கும். அதாவது வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு. இப்போ 0 வந்து -1க்கும் இன்ஃபினிட்டிக்கு நடுவுல வருமா? அதாவது இந்த ஜோன்ல இருக்கும். கரெக்டா? இப்போ நான் x-க்கு வந்து 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு வந்து என்ன நம்பர் கிடைக்கும்? எனக்கு கன்ஃபார்ம் பாசிட்டிவ் நம்பர் தான வரும். பிகாஸ் 0ன்றத போட்டனா 1 into 3 into 5 into 7 தான் எனக்கு வரப்போகுது. அது கன்ஃபார்மா ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான். ஓகேவா? இப்ப இது வந்து பாசிட்டிவ் நம்பர். ஓகேவா? இப்ப -1 வந்து ஆட் ஃபேக்டரா? ஆட் ஃபேக்டர்னா இப்ப இங்க மைனஸ், இங்க வந்து பிளஸ் இருக்கா? அதாவது ஆட் ஃபேக்டரோட ஒரு சைடு பிளஸ் இருந்தா இன்னொரு சைடு மைனஸ் இருக்கும். ஓகேவா? இப்ப ஆட் ஃபேக்டரோட ரைட் சைடுல பிளஸ் இருக்கா? அப்ப இந்த இடத்துல மைனஸ் போட்டுறேன். ஓகேவா? ஈவன் நம்பர்னா என்னன்னா, ஈவன் நம்பரோட ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடுலயும் ஒரே சைன் தான் இருக்க போகுது. இப்ப ஈவன் நம்பரோட ரைட் சைடுல மைனஸ் இருக்கா? அப்ப இந்த இடத்துலயும் மைனஸ் தான் இருக்கும். கிளியரா? இப்ப ஆட் நம்பர் பாருங்களேன், அதாவது இப்ப -5 வந்து ஆட் ஃபேக்டரா? ஆடுக்கு ரைட்ல மைனஸ் இருக்கா? அப்ப இந்த இடத்துல பிளஸ் போடணும். ஈவனுக்கு ரைட்ல பிளஸ் இருக்கனால இங்கேயும் பிளஸ் போடுறேன். புரிஞ்சுச்சா? ஆட் நம்பரா இருந்ததுன்னா அதோட லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஆல்டர்னேட் சைன்ஸ் இருக்கும். கிளியர்? ஈவன் நம்பரா, அதாவது அந்த கிரிட்டிக்கல் பாயிண்டோட ஃபேக்டர் வந்து ஈவன் பவர்ல இருந்துச்சுன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஒரே சைன் தான் இருக்கும். இதுதான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ அம் ட்ரையிங் டு எக்ஸ்பிளைன் திஸ். கிளியர்? ஃபர்ஸ்ட் இந்த நம்ம வந்து 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு கொடுத்திருக்காங்களா? x plus 1 into x plus 3 into x plus 5 into x plus 7 is greater than 0 ன்னு சொல்லிட்டா. இது 4 தான் ஃபேக்டர்ஸ். இந்த 4 ஃபேக்டர்ஸ்க்கும் டிஃபரண்டான பவர்ஸ் இருக்கு. 1 2 3 4 ன்ட்டு. ஓகேவா? இப்போ அந்த 4 ஃபேக்டர்ஸோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிட்டு அத நம்பர் லைன்ல பிளாட் பண்ணிட்டேன். நம்பர் லைன்ல பிளாட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து ஆட் பவர்ல இருந்து அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸோட ஃபேக்டர்ஸ் வந்து ஆட் பவரா இருக்கா இல்ல ஈவன் பவரா இருக்கான்னு பார்க்கறேன். ஆட் பவர்னா அந்த கிரிட்டிக்கல் பாயிண்டோட லெஃப்ட் சைடுலயும் ரைட் சைடுலயும் இருக்க சைன் வந்து ஆப்போசிட்டா இருக்கும். ஈவன்
அந்த பவர் ஈவன்ல இருந்துச்சுன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுல சேம் சைனா இருக்கும். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்து செக் பண்ணிடலாமா? இப்போ நம்ம 0க்கு பார்த்தப்ப பிளஸ் வந்துருச்சா? இப்ப -1க்கும் -3க்கும் நடுவுல -2 இருக்குமா? சோ இப்போ நான் -2 எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாமா? கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன் என்ன? x plus 1 the whole power 1, x plus 3 ஸ்கொயரா, அடுத்து x plus 5 கியூபா, x plus 7 4 கரெக்டா போட்டுருக்கனா? 1 3 5 7 தான், அடுத்து 1 2 3 4 கரெக்டா? இட்ஸ் கிரேட்டர் தென் 0 if x is equal to -2. ஓகேவா? -2 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுல -1 வந்திருக்குமா? -1 the whole power 1, அடுத்தது 1 the whole square, அடுத்து என்னவா இருக்கும்? அடுத்து 3 இருக்குமா? 3 the whole cube இருக்கும், அடுத்து வந்து 5 the whole power 4 இருக்கும். கன்ஃபார்மா இதோட நம்பர் எனக்கு என்னவா இருந்திருக்கும்? இது வந்து நெகட்டிவ் நம்பரா இருக்குமா? பிகாஸ் இது எல்லாமே பாசிட்டிவ், ஒன்னு மட்டும் நெகட்டிவ்ல இருக்குமா? அப்ப இது கன்ஃபார்மா நெகட்டிவா இருக்கும். சோ -2 இருக்க ரீஜன் வந்து எனக்கு நெகட்டிவ் வருது. தட் இஸ் -1ல இருந்து -3க்கு நடுவுல இருக்க எந்த நம்பர் போட்டாலும் எனக்கு நெகட்டிவ் வரும். ஓகேவா? அதை தான் சொல்றாங்க. அதை தான் நம்ம வந்து இந்த நார்மலான ட்ரிக்கை யூஸ் பண்ணியே ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது -3க்கும் -5க்கும் நடுவுல இருக்க ஏதோ ஒரு நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து x is equal to -4 னு அஸ்யூம் பண்றேன். ஓகேவா? if x is equal to -4 அப்ப என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இதுல -3 the whole power 1 இருக்கும், அடுத்ததுல -1 the whole square இருக்குமா, அடுத்து 1 the whole cube, அடுத்து 3 the whole power 4. see இது வந்து -3ன்றது வந்து -3 ஆ தான் இருக்கும். ஓகேவா? into 1 into 1 into 3 power 4ன்றது வந்து 9 9 சார் 81. ஓகே, சோ கன்ஃபார்மா இதோட வேல்யூ என்னவா தான் இருக்கு? நெகட்டிவா தான் இருக்கு. ஓகே, சோ அப்ப -4ன்றதும் நெகட்டிவ். தட் இஸ் -3க்கும் -5க்கும் இருக்க அந்த பிட்வீன்ல இருக்க ரீஜன்ல இருந்து எந்த நம்பர் எடுத்தாலும் எனக்கு நெகட்டிவ் தான் வரப்போகுது. ஓகேவா? சோ இத தான் ஒவ்வொரு நம்பரா நம்ம எடுத்து ஃபைண்ட் பண்ண தேவையில்ல. இஃப் we know this trick we can easily பிளஸ் மைனஸ்ன்றத ஆல்டர்னேட்டா போட்டுட்டு, இல்ல அதாவது ஆட் நம்பர்னா ஆல்டர்னேட்டா போடணும், ஈவன் நம்பர்னா சேம் வேல்யூவை போட்டுட்டு we can easily குயிக்கா வந்து இந்த சம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபைன். இப்ப அடுத்த क्वेश्चन. ஓகே, find the range of the values of x. okay, find the range of the values of x satisfying the given inequalities. okay, satisfying the given inequalities. so first question என்னன்னா 4x plus 3 is greater than 6x plus 7. ஓகேவா? சோ நான் இங்க என்ன பண்றேன்னா இன்இக்வாலிட்டி, அதாவது வேரியபிள்ஸையும் கான்ஸ்டன்ட்டையும் ஒரு சைடு அரேஞ்ச் பண்றேன். சோ இங்க வந்து 4x minus 6x is greater than 7 minus 3. அப்ப -2x is greater than 4. அப்போ minus x is greater than 2. அப்ப x is less than -2. x is less than -2 னா -2க்கு கம்மியா இருக்க எல்லா வேல்யூவும். ஓகே, சோ the range of x will be -infinity ல இருந்து -2 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? so the answer is -infinity ல இருந்து -2 வரைக்கும். clear? okay, just a minute. okay, அடுத்து second question. (7x minus 5 is greater than 4x plus 13. ஓகேவா? சோ இங்க அதேதான், வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸை ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணலாம். 7x minus 4x is greater than 5 plus 13. சோ இங்க வந்து என்ன இருக்கும்? 3x இருக்குமா? 3x is greater than 18. so x is greater than 9. அப்பனா 9ல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் this inequality will stand true. ஓகேவா? just a minute. எஸ் சார், ஆமா 3னா 6 தானே, நான் 9 போட்டேனா? சாரி, 6ல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இட் வில் ஹோல்ட் ட்ரூ. ஓகேவா? அடுத்தது தேர்ட் क्वेश्चन.
6x minus 9 is greater than or equal to 3x plus 5. ஓகேவா? அப்போ 6x minus 3x is greater than or equal to 9 plus 5 இருக்குமா? So அப்போ 3x is greater than or equal to 14. அப்போ x is greater than or equal to 14 by 3. That is 14 by 3. இது வந்து included. 14 by 3 ல இருந்து plus infinity வரைக்கும் எல்லா வேல்யூ satisfy ஆகும். ஓகே? So இதே மாடல்ல இன்னும் ரெண்டு क्वेश्चन இருக்கு. ஓகே? So fourth question என்னன்னா 7x plus 5 is less than or equal to 3x minus 11. ஓகேவா? So இங்கேயும் அதே தான். I have to rearrange variables and constants in the one side. அப்போ 7x minus 3x is less than or equal to minus 11 minus 5. ஓகேவா? அப்போ இங்க 4x is less than or equal to minus 16, x is less than or equal to minus 4. That means minus 4 ல இருந்து இல்ல இப்படி எழுதணும். ஓகேவா? எனக்கு minus 4 ல இருந்து minus infinity வரைக்கும் வருமா? That is minus infinity to minus 4. Infinityக்கு normal bracket, 4 க்கு வந்து rectangular bracket போடணும். Clear? Okay. அடுத்து fifth question. 10x minus 13 is greater than 7x plus 9. ஓகேவா? So variables எல்லாம் அதே மாதிரி rearrange பண்ணுவோமா? 10x minus 7x is greater than 13 plus 9. ஓகேவா? So இங்க வந்து என்ன இருக்கும்னா 3x இருக்குமா? 3x is greater than 22. Okay. அப்ப x is greater than 22 divided by 3. So the value for x will be 22 by 3 ல இருந்து positive infinity வரைக்கும் இருக்கும். Okay. 23. Yeah. இப்ப அடுத்த question. Okay. What are the real values of x? Real values of x that satisfy the simultaneous inequations. Simultaneous inequations six x plus 9 is less than 3x plus 5 and 4x plus 7 is greater than 2x minus 5. ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டியையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எக்ஸோட வேல்யூ எனக்கு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ரெண்டு ஈக்குவேஷனையும் தனித்தனியா சால்வ் பண்ணி அதோட சொல்யூஷன் ரேஞ்ச் என்னன்றதை பார்ப்போம். அப்புறம் அந்த ரெண்டு ரேஞ்ச் நமக்கு கிடைக்குமா? அந்த ரெண்டு ரேஞ்சில் காமனா இருக்க வேல்யூஸை நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? 6x plus 9 is less than 3x plus 5. அப்போ 6x minus 3x is less than 5 minus 9. அப்போ 3x is less than minus 4 னா x is less than minus 4 by 3. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ என்னவா இருக்கும்னா minus 4 by 3 ல இருந்து minus infinity வரைக்கும் இருக்க எல்லா வேல்யூவும் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அடுத்தது செகண்ட் இன்இக்வேஷன் என்ன? 4x plus 7 is greater than 2x minus 5. அப்போ 4x minus 2x is greater than minus 7 minus 5. அப்போ 2x is greater than minus 7 னா 8 9 10 11 12 minus 12. அப்போ x is greater than minus 6. அப்போ ரெண்டாவது இன்இக்வேஷனுக்கு minus 6 ல இருந்து x is greater than minus 6. அப்போ minus 6 ல இருந்து பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்க எல்லா வேல்யூவும் செட் ஆகும். ஓகே. இப்போ ரெண்டு இன்இக்வேஷனுக்கும் காமனா இருக்க வேல்யூஸ் என்ன? ஸோ காமனா இருக்க வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்இக்வேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து இதுதான் மைனஸ் இன்ஃபினிட்டி, அடுத்தது பிளஸ் இன்ஃபினிட்டி, ஸோ அடுத்து வந்து மைனஸ் சிக்ஸ்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு, அடுத்து minus 4/3 இங்க இருக்கு. அப்போ கரெக்டா இந்த ரீஜன் தானே ரெண்டுக்கும் காமனா இருக்கும். ஸோ த வேல்யூ தட் சாட்டிஸ்ஃபை போத் இஸ் minus 6, minus 4/3. ஓகேவா? இந்த இதுக்குள்ளார இருக்க எல்லா வேல்யூவும்
minus 6, minus 4/3. Yeah. So இந்த minus 6ல இருந்து minus 4/3 குள்ளார இருக்க எந்த வேல்யூ போட்டாலும் இந்த ரெண்டு இன்ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? அந்த ரெண்டு நம்பரும் இன்க்ளூடட் இல்ல, those அதாவது minus 6 and minus 4/3 both the numbers are excluded. ஓகேவா? because நான் வந்து C bracket போட்டிருக்கேன். அந்த இடத்துல greater than or equal to இல்ல less than or equal to இருந்ததுன்னா I can include that value also. பட் அந்த இடத்துல வெறும் less than greater than மட்டும் தான் இருக்கனால those values அந்த critical points வந்து excluded. ஓகேவா? அடுத்தது what are the real values of x? What are the real values of x that satisfy the inequation okay, so that satisfy the inequation 5x plus 7 minus 2x square is greater than 0. ஓகேவா? so என்ன equation கொடுத்திருக்காங்க? 5x plus 7 minus 2x square is greater than 0. okay, அத minus 2x square plus 5x plus 7 is greater than 0. இப்போ நான் ரெண்டு சைடையும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 2x square minus 5x minus 7 is less than 0 வந்துருமா? இப்போ 7 2s are 14 minus 14ன்றப்ப 7 2 7க்கு மைனஸ் போடணும். so divided by 2 divided by 2. அப்போ 2x minus 7 into x plus 1 is less than 0. அப்போ critical point வந்து 7 by 2 அடுத்து minus 1. அப்போ அந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது minus 1 7 by 2. ஓகேவா? எனக்கு less than 0 வேணும்னா I want all the values between this. ஓகேவா? அப்போ values வந்து minus 1, 7 by 2. ஓகேவா? so minus 1, 7 by 2. yeah, so minus 1, 7 by 2. so இதுக்குள்ளார இருக்க values நம்ம போட்டாதான் the inequation will get satisfied. okay, okay, so guys I'll stop the session with this. okay, so இந்த செஷன்ல வந்து ஆக்சுவலா some noise வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் டிஸ்டர்ப் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இந்த செஷன் வந்து இன்டர்நெட் இல்லாதனால நான் ஜஸ்ட் நார்மல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி தான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து இங்கே ஓவர் விண்டாக இருந்தனால ஓவராக நாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவை பார்க்கணும். ஸோ நாய்ஸ் கிளியராக இல்லை, அதாவது வீடியோ வந்து கிளியராக இருக்குன்னா I will shoot the another video and I will upload it. okay, so we will meet in next video. thank you. in case ஏதோ background noise இருந்துச்சுன்னா kindly adjust for this video alone. okay, thank you.